சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய நாட்களில் என்னைக்குமே சந்தோஷம் தான் நமக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் ஜீசஸ். ஸோ இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த மெசேஜ் என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அநேகர் மேலும் கடைசி நாட்களில் அநேகர் முந்தினவர்கள் பிந்தினர்களாகவும் பிந்தினவர்கள் முந்தினர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, so what the Bible says about the first peoples are becoming like as the old and old peoples are becoming as the new. ஸோ பார்க்கும்போது இந்த காரியம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா they are coming to church regularly, but some time we are becoming the backsliding actually. அது பின் வாங்குதல் அப்படின்னு பார்க்கும்போது, பின் வாங்குதல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ளே தான் இருப்போம், ஆனால் கடலை பற்றி தெரியாமல் இருப்போம், பின்வாங்கியிருப்பாங்க. சில பேர் நம்ம இப்படி தான் பார்ப்போம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகாமல் ஆண்டரை விட்டு வெளியே போய் பாவமான வாழ்க்கையில் ஜீவிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம், ஐயோ பாவம் பின்வாங்கி போயிட்டான், இப்படி கிறிஸ்தவனாக இருந்தான், கோயிலுக்கு வந்துட்டு இருந்தான், ஞானஸ்தானம் எடுத்த பையன் இப்படி ஆகிட்டான்ட்டு நம்மளை பார்த்தாலே தெரியும். அவங்கள பார்த்தாலே see some people they are born Christian but they don't go to church, they are going into the bad activities and doing ungodly things. So these people, if you see that easy, you can find that avangala kadavulude pillai illa. So we can see that they are backsliding. Got it? So this easily we can analyze who are backsliding. நம்ம பார்க்கலாம், நம்ம யாரெல்லாம் பின்வாங்கி போயிருக்காங்கன்னு ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு இதுக்கு தெரியாம சில விஷயங்கள்ல குடும்பங்கள்ல கணவனுக்கு தெரியாமல் மனைவி பின்வாங்கி இருப்பாங்க, மனைவிக்கு தெரியாமல் கணவன் பின்வாங்கி போயிருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பிள்ளைங்க பின்வாங்கி இருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு தெரியாமல் அப்பா அம்மா பின்வாங்கி போயிருப்பாங்க. சில பேர் பின்வாங்கி போயிருக்கன்ட்டு தெரியாமையே ஊழியமும் செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பாடம் படிச்சிருப்பாங்க, பைபிள் காலேஜில் முடிச்சிருப்பாங்க, அதை படிச்சது அப்படியே டீச் பண்ணணும், அதை வேலையாக செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்வாங்க. அவங்ககிட்டயும் ஜனங்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதனால இந்த பின் வாங்குதல் அப்படின்றது வாட் இஸ் backsliding. So many people they becoming the backsliding, maybe a husband or wife or kids or a father or mother or parents. So some people they know that we are in Christ but they are not in the Christ. That's the truth, because they are backsliding. So today we are going to check ourselves, we are into the backsliding or not. Got it? So இன்னைக்கு நம்ம பின்வாங்கி போயிருக்கோமா இல்லையா, எந்தெந்த காரியத்தெல்லாம் பின்வாங்கிட்டு போயிட்டு திரும்பவும் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு 5 காரியத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த 5 காரியத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையா, இருந்தோமா, ஸோ ப்ரெசன்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம இருக்கிறோமான்ட்டு. ஸோ இன்னைக்கு இதை பார்க்கும்போது எடுத்து வாசிங்க, லூக்கா 18:8. அதில் பார்க்கும்போது மிகவும் அழகாக சொல்கிறாரு. என்ன விசுவாசத்தை காண்பேனோ என்று இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது சொல்கிறார். இந்த இடத்துல யாரும் விசுவாசத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். Hallelujah. So here we are going to talk about when the God comes, the second coming, God is searching whether the people they are having the faith. So நம்ம விசுவாசம் என்றால், விசுவாசம் என்பது இந்த பைபிள்ல 2 இடத்துல விசுவாசம் இருக்கு. In Bible we have seen that 2 times we learned that faith. That faith என்னன்னு கேட்டீங்கன்னா, that one faith is we do faith with God. So God will do that, miracles will accept that, we'll believe the God. That is the belief is the one of the faith. And other thing is கொஞ்சமாவது விசுவாசமா இருப்பா அப்படின்னு சொல்றது தான் சொல்லுவாங்க தெரியுமா. அந்த விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சமாவது இருப்பா. ஒரு நாயை வளர்த்தனா நாய்க்கு பிஸ்கெட் போட்டால் என்ன பண்ணுவோம், என்னைக்குமே சொல்றதெல்லாம் அது செய்யும். அந்த மாதிரி அந்த விசுவாசத்தை பற்றி தான் இங்கே God is talking about this faithfulness. Okay, so how we are. So God is saying, when I am coming for the second coming, that time I cannot find the people who are the faith. So யாருக்கும் அந்த விசுவாசத்தை காண்பேனோ கொஸ்டின் மார்க் இருக்குன்னா, நம்ம எல்லாம் நன்மைகளை பெற்றிருக்கிறோம். See, we are receiving the goodness from the God. Hallelujah. Who are all receiving the goodness so far? Hallelujah. Hallelujah. Everyone, we are receiving the goodness. Amen. So நம்ம தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாருமே அவருடைய என்றென்றைக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும். Hallelujah. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பின்வாங்கி போயிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் என்னப்பா இப்படி போயிட்டானே அப்படின்னு நினைக்கலாம்.
சம் மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பின்வாங்கி போயிருந்தா, ஒரு பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஒரு தடவை 2 தடவை அவனுக்கு புத்தி சொல்லணும்னு சொல்லுது. கரெக்டுங்களா? அதுக்கு மேலே என்ன அவன்கிட்ட விலகி போயிருங்கன்ற அவ்வளோ அவன்கிட்ட. ஏன்னா ஏன் அப்படி விலகி போயின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவன் நம்மளே இழுத்துருவான். அவனுடைய பாதையில் என்ன பண்ணுவான், நம்ம அவனுடைய செகண்ட் போயிடுவோம். அதனால அது வந்து பண்ணக்கூடாது சொல்லிட்டான். 1 முறை 2 முறை புத்தி சொல்ல வேண்டும் அவர்களுக்கு. தேவனுக்குள்ளாக கொண்டு வந்ததுக்காக புத்தி சொல்லலாம். ஓகேங்களா? ஹல்லேலூயா. போகட்டும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இப்படி இருந்தும் இன்றைக்கு அநேக பின்வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை குறித்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம் எதற்காக அவங்க பின்வாங்கலாம் என்று எடுத்து கொடுத்து வாசிங்கள். யாத்திராகமம் 32:1. Exodus 32:1. This is the word we are going to learn about. The first reason why we are backsliding. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்கள் என்றார்கள். See here, and when people saw the Moses delayed to come down out of the mount, the people gathered themselves together unto Aaron and said unto him, make us gods which shall go before us. As for this Moses, the man brought up out from the land of Egypt, not a days became of him. So see here, the Moses who brought the Israel people from the Egypt. But now this people, they want a God for themselves. Got it? See, இங்க பாருங்க, இந்த ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க இதிலிருந்து இந்த ஜனங்க பாருங்க, இவர்களை ஆசீர்வாதம் கண்டார்கள், சகல காரியத்தையும் அங்கே பார்க்கிறார்கள். இவர்களை மாதிரி வேர்ல்ட்லயே ஒரு worst people இங்க எங்கேயும் பார்க்க முடியாது. You never seen a worst people like of the Israel people, because these people, they know who is the true God. Have you seen the God before? Have you seen the miracles in front of the eye like that? No? See, ரெண்டா பிறகு பார்த்தோமா, அந்த மாதிரி அற்புதங்க தேவை நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. முகமுகமாய் பார்த்தார்கள். அதாவது வந்து அவர்கள் வந்து ஆரோணத்தில் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஜனங்க வந்து எனக்கு ஒரு கன்றுக்குட்டியை வேணும்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு காட் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காடை நேராக பார்த்தாங்க, காட் தான் வழி நடத்தி கொண்டு வந்தாரு. அவரிடத்துல போய் இதை கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது, இந்த ஜனங்களை குறித்து பார்க்கும்போது, பிரியமானவர்களே இங்க பாருங்க, மோசே வந்து வருகிறதுக்கு தாமதமாக என்ன போயிட்டு. மோசே எங்க போயிருக்காரு, அவர் மலை மேலே ஆண்டவர் கிட்டத்துல. Moses went to the hill to receive the commandments from the God, to lead the people, to get the instruction from the God. அதுக்காக அவர் மலை மேல போனாரு. ஆனா இங்க பார்க்கும்போது இந்த ஜனங்க பாருங்க, அவர் வந்து தன்னுடைய சொந்த விஷயமா கூட போல, தன்னுடைய ஃபாதர் வீட்டுக்கு எங்கேயுமே போல, கடவுளிடத்துல போயிட்டு வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக 40 நாள் சென்றாரு. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து ஒரு கடவுள் வேணும்னு சொல்லிட்டு இவங்களே உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு இது ஒரு பொறுமை இல்லாத காரியம். இன்னைக்கு நமக்கு இந்த காரியத்தை கொடுத்து பார்க்கும்பொழுது, இந்த இடத்துல பார்க்கும்போது அங்க மோசே செய்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, what the Moses did, they don't have spiritual dad. That is a very important thing to guide them. That's the reason they choose the other God. ஸோ ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நம் அனைவருக்கும் வேண்டும். இங்கே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் நம்ம அனைவரையும் நம்மை வழி நடத்த ஒரு போதகர், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வேண்டும். சில நேரங்களில் நம்மளை கவனித்து நமக்கு என்ன தேவை என்பதை குறித்து சரியான வழியில் நடத்த வேண்டும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரியம். அது இல்லாதனால தான் நமக்கு அதுக்கண்டு இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கம்பேரிங் வித் டிவி பாஸ்டர்ஸ், அந்த டெலிவிஷன் மீடியா பாஸ்டர்ஸை பார்த்துட்டு அந்த ஐயா எனக்கு சொன்னார், திஸ் பாஸ்டர்ஸ் டோல்ட் லைக் தட் ஐ அம் கோயிங் டு அப்ளை இன் மை லைஃப், தட் won't work out, because அவங்க ஆவிக்குரிய மாமாமார்கள். ஓகே, அவங்க ஒன் டைம், நானே இப்போ ஆவிக்குரிய மாமா மாதிரி இங்கே ஒன் டைம் வந்து ப்ரீச் பண்ணுறோம் நாங்களாம். உங்களுக்கு அப்படி அங்கிள்ஸ், spiritual uncles, they are not dad. Dad should be one pastor. He should guide and he should know about you everyday day-to-day activities, and they have to lead you. Got it? So that's the reason we are learning here. The Moses, the spiritual dad, they are away from the spiritual dad. That's the reason அவங்க என்ன ஆயிடுச்சு, அவங்க விலகி போய் அவங்கள கைட் பண்ண முடியாம இந்த இடத்துல போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க பாருங்க, இந்த ஜனங்கள் எங்க அவங்க அறிவி போச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு அழகாக they crossed the Red Sea. It's not an easy thing. The God split the sea into two, separated the sea, and the people walked. And when they are hungry, that time they got the manna, heavenly food. சரி, வெஜிடேரியனே சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு என்ன வேணும், எனக்கு நான்வெஜ் வேணும்னு கேட்கும்போது அதையும் தேவன் கொடுக்குறார். God is providing the காடை, அதையும் கொடுத்துட்டு இருக்காரு. God given the birds and they are eating that too.
எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் எடுத்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியில போகும்போது பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இன்னைக்கு இந்த சுபாஷ் டுக் த பேப்டிசம் அங்க பார்க்கும்போது நீங்க வெயில் அப்படியே அடிச்சுன்னா தலை வலிச்சிச்சு. அந்த வெயிலுடைய ஹீட் வந்து எனக்கு சிஸ்டர்லாம் எல்லாருக்கும், சுபாஷ் எல்லாருக்குமே தலை ஹெட்டேக். ஏன்னா டேரக்டா சன் இஸ் கமிங், வி கெட்டிங் த ஹெட்டேக். அந்த வெயில் அவ்வளோ வருது. குளிர் வீட்டில் இன்னைக்கு பாருங்க, ஏசி போடணும், ஃபேன் ஆஃப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மார்னிங் டைம்ல அந்த ஹீட் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு மேகஸ்தம்பம், என்னது மேகஸ்தம்பம், காட் ப்ரொவைடட் என்னது விண்ட் ப்ரொவைட் பண்ணி அந்த மேகங்கள் கிளவுட்ஸ் அப்படியே போறாரு. நைட்ல குளிருவேன்னு சொல்லிட்டு அக்கினி ஸ்தம்பம், ஃபயர் உடையது. ஸோ எவ்வளோ how God loved them and they got the miracles and they watched in their own eyes. That's the only thing. நீ நமக்கு இப்படி ஆண்டவர் அப்புறம் செஞ்சா நம்ம போக மாட்டோம். அவங்க அப்படியே நேர்ல முகமுகமாய் தேவன் அந்த ஒவ்வொரு அதிசயம், தண்ணி கிடைக்குது, எவ்வளோ நாள் வந்து God has provided. அப்படியாப்பட்ட அந்த ஜனங்க they who believed. But in the point of this area, the spiritual dad is the problem. He is not there. அதனால தான் வந்து ஹல்லேலூயா அவங்க வந்து அந்த இடத்துல விட்டு அவங்க வந்து பிரிந்து அவங்களை கைட் பண்ண முடியாது. ஸோ நாமும் நம்முடைய ஆவிக்குரிய, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் அவர்களிடத்திலிருந்து அந்த அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு அதுக்கென்று எல்லாரிடத்திலும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பனை மாற்ற முடியாது. ஒரு பொதுக்கிடத்திலே நிலமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் பின்வாங்கி போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. சில ஆவிக்குரியவா எனக்கு எதுவும் தேவையில்லைங்க, என் இஷ்டத்தை நான் இருப்பேன், சர்ச்சைக்கு போக மாட்டேன், என் இஷ்டம், நான் இன்னைக்கு அங்கே போவேன், அந்த நாளைக்கு அங்கே போவேன், இங்கே போவேன், அப்படிலாம் இருக்க முடியாது. ஸோ we need one person to guide, is a mediator between the God and you to connect us. Hallelujah. So this is the one first reason the people they going backsliding. And the second thing we are going to talk about, யாரால நமக்கு வந்து பிரச்சனை, எதனால நம்ம பின்வாங்கி போறோம்னு பார்க்கும்போது எடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் 11:4. The first Kings 11:4. For it come to pass when Solomon was old and his wives turned away his heart after other gods, as his heart was not perfect with the Lord his God. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. பாருங்க, the Solomon, we are going to talk about the King Solomon. He is the son of David and he wrote the 3 books in the Bible. Proverbs எழுதியிருக்கிறாரு, பிரசங்கி எழுதியிருக்கிறாரு, உன்னத பாட்டு Songs of Solomon எழுதியிருக்காரு. ஞானம் கிடைச்சிருக்கு. கடவுள் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, and God is asking him, what do you want, Solomon? God asked him, what do you want? Then Solomon replied to God, God, I don't want any gold and silver, I just need the knowledge. And God gave and provided the knowledge and everything. Hallelujah. கடவுள் கிட்ட he got it everything, even the knowledge, wealth, health, is a king, எல்லாமே அவருக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. ஆனா அப்படியாப்பட்டவரை பத்தி நீங்க பார்க்கணும். நீங்க பாருங்க அந்த இடத்துல அவருக்கு மனைவி பாருங்க 700 wife plus 300 additional wife, almost 1000 wives. இன்னைக்கெல்லாம் ஒரு மனைவி வச்சுட்டு கஷ்டப்படுறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அவர் எப்படிதான் இருந்தாருன்னு தெரியல, எப்படி ஞாபகம் வச்சிருப்பாரு கூட தெரியல ஒவ்வொரு நாளும். பட் ஆனால் நம்ம அதை வச்சு நம்ம எதுவும் அதை கிண்டல் பண்ணி பேச முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கடவுளுடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சில ப்ரீச்சர்ஸ் பேசும்போது என்னங்க அப்படி அது ஒரு ஜோக் மாதிரி பேசுவாங்க. ஆனால் அப்படி நம்ம அப்படி பேச முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆல் த ஸ்பிரிச்சுவல் திங் இதில் ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா கடவுளுடைய தீர்க்க தரிசன விஷயங்கள் குறித்து நம்ம ஆழமாக சத்தியம் படிக்கும் போது ஆண்டருடைய 1000 வருடம் அரசாட்சிக்கு ஒப்பினையாக அந்த 1000 மனைவி விஷயங்களை கடவுள் கொடுத்துருக்காரு. அது ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப டீப்பர் சப்ஜெக்ட். ஸோ அதனால் நம்ம அதை வந்து நம்ம கொஞ்சம் சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் 1000 வைஃப் வச்சிருக்கா அப்படி சொல்ல முடியாது. பட் த திங் இஸ், என்ன நம்ம டாபிக் குள்ள என்ன போறோம்னா, வாட் யூ கோயிங் டு திங்க் அபவுட், they changed his lifestyle. When he was old, his wives changed his lifestyle. கடவுளை விட்டு விலகி separated from the God for time being. ஸோ இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு வந்து பைபிள்ல வாட் பைபிள் செட் இஸ் த கிரைஸ்ட் இஸ் லைக் as a God and the believers is like as the wife, that is the bride and bridegroom. ஸோ பார்க்கும்போது கணவன் என்றது கிறிஸ்துவுடைய தலை, ஹெட் இஸ் த கிரைஸ்ட், ஆக்சுவலி the believers is the body. ஸோ அது பார்க்கும்போது நாம் எல்லாரும் கிறிஸ்து வந்து நம் சபை மேலே அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. நாம் தேவன் மேலே அன்பு கூறுவோம். we need to love the God
the God will love the church. So church also believers. So நம்ம எல்லாருமே தேவனுக்கு அன்பு கூடணும். ஸோ இதை பார்க்கும்போது இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு பல பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நாம் எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அதுமாதிரி ஒய்ஃப்ஸ் ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க வந்து எல்லாமே இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, எழுந்துக்கணும் அந்த ரேஞ்சில் வச்சிருப்பாங்க ஃபிங்கர் டிப்பில். ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லேடி வந்து ஒரு பாஸ்டருக்கு ஒரு ஜப கூட்டம் நடக்குது, விடுதலை ஜப கூட்டத்துக்கு கூப்பிட்டு வராங்க. தரன்னு கூப்பிட்டு வராங்க, எல்லாம் பார்க்குறாங்க, முழு சர்ச்சும் பார்க்குது. ஐயோ ஏதோ பேய் பிடிச்சிருக்காங்க போல, தூக்கிட்டு வராங்க ஒரு ஆளை பிடிச்சிட்டு தரன்னு கூப்பிட்டு மேடை கூப்பிட்டு வந்துச்சு. பாஸ்டர் பாருங்க பாஸ்டர், இந்த ஆளுக்காக ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், இந்த ஆள் ஒழுங்கா சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கான், குடிச்சிட்டு அம்மனம் பண்ணிட்டு இருக்கான், முதல்ல இவனுக்கு இந்த ஆளுக்கு ஜோம் சட்டையை பிடிச்சி இழுத்து வருதான். உடனே பாஸ்டர் அப்படியே பார்த்தாங்க கொஞ்ச நேரம். ப்ரேயர் பண்ண வேண்டியது அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணணும். டேமா கூப்பிட்டு வருவ, தரன்னு கையில் பிடிச்சி கூப்பிட்டு வருவேன், நீ முதல்ல ரசிக்க போடுமான்னு சொன்னாமா. ஸோ நீங்க நிறைய பேர் அப்படி பண்றாங்க. அதாவது வந்து என்ன சொல்றது, அவங்க நம்மளை மாத்திக்கணும். அதாவது நீங்க நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஒய்ஃபை மாற்றணும்னு நினச்சிட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களால் திட்டியோ இல்லை வேற ஏதாவது இது பண்ணியோ ஏதாவது என்ன பண்ணுவோம். ஆனால் அது வந்து அன்பில் மட்டும்தான் மாற்ற முடியும். அல்லையா? ஸோ அது நீங்களும் வந்து மனைவிகளும் உங்கள் கணவரிடத்திற்கு கீழ்ப்படிந்து போக வேண்டும். எதை சொன்னாலும் கீழ்ப்படிய வேண்டும், எதிர்த்து பேசக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு கூட போன வாரத்தில் கூட சபையில் கேட்டாங்க சில பேர், இதை பார்த்து கொண்டிருக்கீங்க ஆன்லைனில், சபையில் சில பேர் கேட்டிருந்தாங்க, என்ன பிரதர் பெண்கள் சபையிலே பேசக்கூடாதுன்னு போட்டிருக்கு, இந்த தீமத்தேயில இது என்ன விஷயம், இப்படி பெண்கள் தான் பேசலாமா, அவங்க ப்ரீச் பண்ணலாமான்ற குறித்து அந்த ஒரு காரியம் இருக்குது. அதை பற்றி கேட்கும்போது நான் அப்போ அதை சொன்னேன், அது ஒரு அந்த ப்ரீச்ன்றது ப்ரீச்சிங் கிடையாது. ஆக்சுவலாக அந்த ரியல் சப்ஜெக்ட் அங்கே என்ன ஆச்சுன்னா, பவுல் டைமில் அந்த சபையில் அந்த அம்மாவும் அந்த அந்த ஹஸ்பண்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன, இன்னைக்கு சண்டே மார்க்கெட் போகணும், கறி வாங்கணும்ல, என்ன நீ வாங்கலையான்னு இந்த கதை ஓடிட்டு இருக்குது. கிடைக்கிற 3 ரூபா பாஸ்டர் மெசேஜ் லேட் பண்ணிட்டு இருக்காரு, 1 மணிக்குள்ள போகணுன்ட்டு இந்த கதை ஏதோ சம்திங் ஓடிட்டு இருக்குது. அந்த சம்பவம் சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்க பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க பின்னாடி உட்காந்து அந்த கதையை பேசிட்டு இருக்காங்க. என்ன போலாமா, எத்தனை மணிக்கு கிளம்பலாம், இதை தான் சபையில் பேசக்கூடாது நாங்கள் சொன்ன, பெண்கள் சிறியாலும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன பற்றி நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க அதான் பேசினாங்களா நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னா, அது கீழே வசனம் போட்டிருக்கு, ஆதாமே முதலில் சிருஷ்டிக்கப்பட்டான், பின்பு யோவால் சிருஷ்டிக்கப்பட்டான்னு அதில் போட்டிருக்கோம். ஸோ அவர் கீழ்ப்படிந்து இருக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்கணும். அதுதான் அந்த சப்ஜெக்ட், தவிர ப்ரீச்சிங்க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. தட் இஸ் ரிலேட்டட் டு அமைதலாக சாந்தமாக இருக்கணும்ன்றது தான். புரியுதுங்களா? அவங்களுடைய பிரச்சனை வீட்டில் இருந்து சர்ச்சைக்கு வரைக்கும் போயிடுச்சாங்க சப்ஜெக்ட்ல. அதனால தான் பேசாதீங்க வாய முடிங்கன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம். காட் இட், பிரச்சனை முடிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயம் பார்க்கும்போது இங்கே பாருங்க, அவங்க மனைவிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி, அதான் ஹஸ்பண்ட், த சாலமோன்ஸ் ஒய்ஃப், they asking every day, "Hi dear Solomon, I want to build a temple." The Solomon asked, "Hey, where are you? Where you are from?" "Yeah, I am from India, Indian lady." "Okay, come today." "Okay, so what do you want?" I want a temple. We follow the other goddess. இன்னொரு நாள் அடுத்த மனைவி, நீ எங்கம்மா? "I am from என்னது பேர்ஷியா." "ஓகே, உனக்கு என்னம்மா?" "எனக்கு எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு தெய்வத்தை வளர்க்கணும், கண்ணுக்குட்டி, அதை எனக்கு வளர்க்கணும், வீடு டெம்பிள்." இப்படி எல்லாருடைய ஆலோசனையை அவர் கேட்டு மயங்கி போய் என்ன பண்ணுறாரு, மனைவியுடைய பேச்சை கேட்டு ஆலயத்தை கட்டுகிறார். ஸோ see, கடவுளுடைய பிள்ளை, he knows the God, he has the knowledge. So many times it happens in our life too. We are good in spiritual life, we receive blessings from the God, we preach, we teach, எல்லாமே பண்ணுவோம். ஆனால் உங்கள் நிமித்தமாக யார் அந்த ஒருவர் மூலமாக நீங்கள் ஆண்டவர் விட்டு பின் வாங்கி போறீங்க, யோசிச்சு பாருங்க. டியர் ஹஸ்பண்ட்ஸ், உங்கள் ஒய்ஃபுடைய பேச்சை கேட்டு தவறான யோசனை எடுத்தீங்களா? ஒய்ஃப், நீங்கள் சில நேரத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிற எல்லாத்துக்கும் கேட்டுட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொன்னது எல்லாத்தையும் கேட்டு அது நிமித்தமாக தவறான காரியத்தை முடிவெடுத்து யோசிச்சிங்களா? லைஃப்பில் கடவுளுக்கு விரோதமாக போனீங்களா? பிள்ளைங்க, சில பேர் பிள்ளைங்களை செல்லக்குட்டின்னு குழந்தைங்க அவ்வளோ ஆசையாக வச்சுப்பாங்க. அது நல்லது, அவங்க பிள்ளைங்களை நினைச்சிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்காக எத்தனையோ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நடக்குது. பிள்ளைங்க இது கடவுளுக்கு விரோதமான காரியம் கேட்டால் அதுக்கு ஓகேன்னு சொல்கிறது. இன்னைக்கு பிள்ளைங்க சில பேர் அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க ஆசைப்படுறாங்களேன்னு அவங்க வேண்டிய காரியங்களை, கடவுளுக்கு விரோதமான காரியங்களுக்கு செல்வதற்கு போகிறாங்க. ஸோ நம்முடைய இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கிற விஷயம். This all happens in the family. But apart from that, you just check your relationship with your family and friends. Friends can call you for the party and you can go to the party and you will drink. You start with 1 beer and after that it goes tons of beer and after night you will go to some other place and you will be roaming. So many things it happens. Friends, வேற எங்கேயாவது டூருக்கு போகலான்னு போவோம், கடவுள் பிரியமில்லாத காரியத்தோட சம்மந்தம் இல்லாமல் ஆகும்.
குடிச்சிட்டு வண்டியை ஓட்டு எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே கடவுளுடைய சந்ததியை விட்டு விலகி அவங்களுடைய ஆலோசனைகளை நாம் தள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இரண்டாவது காரியம், முதலாவது பார்த்தது பின்வாங்குதல். நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனால் நாம் வழி நடத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் திங் we learned about, we need to know guidance, we need to get guidance from the spiritual dad always in all your things. That's the first thing. And the second thing we learned about, we need to check our advices from your wife or your friend or your husband. Friends, especially nowadays, the friends is more popular in this world, entire world. மச்சான் ஃப்ரெண்டு எப்படி இருக்க, ஹாய்டா, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, காலேஜ்லேருந்து ஃப்ரெண்டு, ஒர்க் மேட்டு, அண்ட் டெய்லி அவங்க கூட தான் இருக்கேன், ஓகே. பட் யூ ஹேவ் த லிமிடேஷன்ஸ். இஃப் த்ரூ தேம் யூ வில் பி கெட்டிங் backsliding. Got it? So you have to be careful with your friendship and the relationship with the others. Through them you are not supposed to go backsliding. Hallelujah. So அவர்கள் தேவனை விட்டு, ஸோ நம்முடைய பட்டீஸ் கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் திங், யாருடைய ஆலோசனையும் கேட்டு தேவனிடத்தில் ப்ரேயர் பண்ணி we have to take the decisions. ஓகேங்களா? யாருமே அப்படியே நீங்க கேட்கறது எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு என்ன சப்போஸ் டு டு. ஸோ இது ரெண்டாவது காரியத்தை கொடுத்து பார்த்தோம். மூன்றாவது காரியம் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். Some people may get into going into backsliding. 2 நாளாகமம் 25:1, 2 Chronicles 25:1. Was 20 and 5 years old when he began to reign, and he reigned 20 and 9 years in Jerusalem, and his mother's name was Jehoiada of Jerusalem. அம்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29வது வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாகிய அவனுக்கு தாயின் பேர் யோவதானாள். ஸோ அடுத்து 25:5 இங்க பாருங்க. Amsiah, here you can see a king called Amsiah. This Amsiah is the youngest king, 25 years old king. In the Amsiah is going to a war, is planning to go to the war with the peoples. Actually he had 100,000 mighty men of people he had already had actually. So அவங்களுக்கு 1,00,000 பராக்கிரமசாலிகள் அவர்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, அவருக்கு என்ன மறுபடியும் திருப்பி வேணும்னா இன்னொரு 100,000 ஆஃப் பீப்புள் வந்து வெளியிலேருந்து நம்ம எடுக்கணும், அவங்கள ரெண்ட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் கிட்ட இருந்து இஸ் கோயிங் டு பி ஏ வார். தே ப்ரிப்பேரிங் டு கோ டு எ வார். Already they have the peoples, but they are going to hire extra people from the peoples of Israel. That time, when God's man told him that you are not supposed to hire the people from the Israel. God will give the victory with us who we are. That is fine. But என்னது இவரா சொல்றாரு, இல்லை நான் காசு கொடுத்துட்டேனே, 1 ரூபா கொடுத்தேனே, பணம் கொடுத்தேனே, ஏன்னா வந்து he has given 100 talents of silver. இவ்வளோ காசு கொடுத்தேனே என்ன பண்ண, அதுக்கு பரவாயில்லப்பா, God will give you back. கடவுள் கொடுப்பாரு, விட்டுருப்பா, வேஸ்ட் ஆனா. நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டேமே, ஐயோ என்னங்க நான் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னு பார்க்குறேன், அங்கே சர்ச்சுக்கு போகலாமா ஃபங்க்ஷனுக்கு போகலாமா, இல்லைங்க ஃபங்க்ஷனுக்கு 7 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்க, 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்க, காசு வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிட்டு தேவனை சந்ததியை விட்டுட்டு போவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்க, கடவுளுடைய சித்தத்தை இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை கேட்டு Amasiah said the man of God what should I do ன்னு சொல்லிட்டு கேட்கும்போது he trusted the God and he obeyed. Hallelujah. அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறார். என்ன கீழ்ப்படுகிறாரு? சரி ஓகே, காசு போனா போயிட்டு போதுங்க, தேவன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அப்படியே போறாங்க. He got victory in the war. In the war what God said. But the problem is here, இங்க பாருங்க, Amasiah came from the Amasiah ஏதோமை முறியடித்து சேரின் புத்திரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளை தூபம் காட்டினான். See, பைத்தியம், he is mad, the king. See, he obeyed the prophet words and he got the victory, and now he is getting backsliding and he is worshipping. He brought some the other gods thing. எப்படி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தங்கம் தானே, அதை மற்ற மத நீங்கள் நினைக்கலாம், என்னடா இதெல்லாம் பைத்தியமா, எதுக்கு அதெல்லாம் தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே கோல்டு அண்ட் சில்வர். இவனுக்கு என்னன்னா, கோல்டு அண்ட் சில்வர் போட்டு உருக்கி அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. பட் அது அந்நிய தெய்வம் போது நான் தொடக்கூடாது. இதுதான் சொல்றது, அந்நிய தெய்வங்கள்ன்றது you're not supposed to touch them. அதுவும் பணம் தானே, காசுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கூடாது. புரிதுங்களா சொல்றது? இன்னைக்கு நிறைய பேர் வந்து சில ஊழியக்காரங்களாம் அப்படி பண்றாங்க. டிவி மினிஸ்ட்ரிஸ் பண்றவங்க பெரிய ஆட்கள்லாம் some people they are doing என்னன்னா,
எப்படி நீ நம்ம சபையில காணிக்க இருக்கீங்க வச்சிருக்கிறோம், உங்க விருப்பப்பட்டவங்க கொடுங்க தேவனுக்கு, நம்ம அப்படிதான் இங்க காணிக்க வாங்குறோம் போடணும்னு சொல்றோம். கட்டாயமா வாங்குறது இல்லை. ஆனா சில பேர்லாம் கட்டாயமாகவே எனக்கு இவ்வளவு கொடு, இவ்வளவு வச்சா கொடுங்க. அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்க, கள்ளக்கடத்தல் பண்றாங்க கூட கவலை கிடையாது அவங்க அதை பத்தி. எனக்கு தேவை பணம் வந்தா போதும், நம்ம சொந்தா போதும். அது நீ எப்படி சம்பாரிச்சு, நல்ல வழியில சம்பாரிச்சியா கெட்ட வழியா சம்பாரிச்சியான்றதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ அப்படி கொண்டு வந்தால் கர்த்தருடைய இதுக்கு நாமத்தை மகிமைப்படுத்தாரு. காட் இட். ஸோ அதை தான் இங்க நடக்குது. இதனால தான் இந்த ராஜா என்ன பண்றான், அந்த எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டு அவன் நினைச்சிட்டான், நம்ம இவ்வளோ சில்வரை செலவு பண்ணோம், 100 தாலந்து சில்வரை செலவு பண்ணோம், கடவுள் கொடுத்துட்டாருப்பா, அவங்களை அடிச்சோம், இங்க எல்லாம் உள்ள பொருள் கிடைச்சிருச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடலான்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்றான், எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொண்டு வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல தான் பாருங்க, கர்த்தர் அம்சியாவை மேல் கோபம் உண்டாகி, அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, எனக்கு உனக்கு வேற விக்கிரகங்களை நீ வணங்கக்கூடாதுன்னு ஆண்டு சொல்றாரு. புரிதுங்களா? அவன் வந்து ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, அவன் பாருங்களேன் எவ்வளவு அழகா அது வணங்கின்னு போட்டிருக்கு. அம்சியா worship, he made him as a god for himself. So அதுவும் கடவுள்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கணும், ஆச்சரியமா இருக்கு. See how this things happening. It's surprised to see that he is a God believer, the king is a God believer, he accepts the prophet words and everything, but this same man, after he got the victory, he brought all the other goddess statues and he's worshipping him. ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? அந்த சிலையை தூக்கி வணங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து God sent a people, ஒரு தீர்க்கதரிசி வராரு, தீர்க்கதரிசி அனுப்பினார். அவனை நோக்கி, தங்க ஜனங்களை உன் கைக்கு தப்பிக்கலான்னு போன ஜனங்களின் தேவனை நீ நாடுவான் என்றார். அடுத்து பாருங்க, தன்னோடு இப்படி ராஜா பேசிய போது ராஜா அதுக்கு அந்த ஆள் என்ன ராஜா என்ன சொல்றா தெரியுமா, அம்சியா நீனா எனக்கு அட்வைஸரா? The king is asking, the Amisha king is asking to the prophet of the God, are you advisor to me? You are not supposed to say anything. This is my decision. சொல்றாரு பாருங்க, என்ன போட்டாரு, தன்னோட ராஜாவுக்கு ஆலோசனைக்காரராக வைத்தாரா, அதை விட்டு விடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும், அவனை வெட்டப்படணும்னு போடுறாங்க. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டு இப்படி செய்தது ஆலோசனை கிளம்ப போனதால் தேவன் அழிக்க யோசனை இருக்காரு என்று சொல்லிட்டார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு விஷயம். He received the blessings. He obeyed before the thing. இன்னைக்கு பீப்புள்ஸ் நிறைய பேருமே, நீங்க நிறைய பேர் இன்னைக்கு ஜெபம் பண்றாங்க, ஐயோ God I want this, God I want a job டெய்லியும் ப்ரே பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுவாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லையே, எங்களுக்கு God I need a babyன்னு ப்ரே பண்ணுவாங்க, ரொம்ப நாளா ப்ரே பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கடைசியில கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் அட்ரஸே இருக்க மாட்டாங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் வருவாங்க டெய்லி சர்ச். பீப்புள்ஸ் want job, they come to church, they pray every day. The husband or wife, they need a baby, they will come. They need some favor from the God, they will come and they'll do prayer. They won't eat, they took fasting and everything. Once they're getting the receiving the blessing, after that they won't never turn back. இதான் சொல்லுவாங்க. என்னப்பா நீ நானே சில பேர் கேட்கும்போது, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது, என்னங்க கடவுள் காட் உங்களுக்கு ப்ரே பண்ணோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், என்னாச்சுங்க உங்களுக்குலாம் வந்து குழந்தை இல்லையே, ஏன் கொடுக்குறது, வாங்க சர்ச்சுக்கு வாங்க கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ வாரத்தில் ஒரு நாள் தாங்க லீவ் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், ஒன்லி ஒன் டே வி ஆர் கெட்டிங் ஹாலிடே, we to go to birthday party and we to go to spend our time, we to spend with our own things. The same thing Amsiya did same. See what happened if it extends like some way together, it will be a big trouble for them, whoever it is, because not trouble, they will be going backsliding. கடவுள் விட்டு நாளைக்கு ஒரு நேரத்தில் ஒரு சோதனை நேரத்தில் நமக்கு எதுவுமே நம்ம ஜெயிக்க முடியாது. தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்னைக்கு, அதனால தான் வந்து கடவுள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம சொல்ற விஷயம் எல்லாமே இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்னைக்கு வியாதி சுகம், இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்து நரகத்துக்கு போறதை விட, நல்லா சரி உடம்பு சரியாம இருந்து வியாதியா இருந்து பரலோகத்துக்கு போறதை விட, என்ன சொல்றது கரெக்டா இல்லையா, நல்லா உலகமா இருந்து நரகத்துக்கு போறதுக்கு நம்ம உடம்பு சரியாம இருந்து பரலோகத்துக்கு போறது பெட்டர். அல்லையா? அது சொல்றாருல்ல, எப்ப உனக்கு வந்து கண்ணு தெரியாம இருந்தோம், நீ கை உடஞ்சவங்க கூட என்ன பண்ணலாம், நீ வந்து பரலோகத்துக்கு போயிடலாம், அதுக்குள்ள பிரவேசிச்சிடலாம். ஆனா நீ வந்து ஃபுல்லா நல்லா இருந்து நரகத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம். நிறைய பேருடைய பிரச்சனைக்கு காரணம், பின்வாங்குதல் காரணம் அவங்களுடைய blessings. That's the third thing. They receive the blessings, they won't come to God.
நெவர். பிகாஸ் அதுக்காக தான் அவங்க எல்லாமே வந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த அம்சியா ராஜா அவ்வளோ பேச்செல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே ஐ டிட் திஸ், ஐ ப்ரே டு காட். அவங்கள மாதிரி ப்ரேயர் யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ஆசீர்வாதம் வேணுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு ஆஃப்டர் தட் they will forget the God. So this is the third thing, backsliding. And the fourth thing, we are going to talk about the emptiness of our life. The spirit, the God talks about the two types of this thing. The word and spirit is the very very important. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்து அவர் மரித்து 3ஆம் நாள் எழுந்த பிறகு அவர் மேலே செல்கிறார். இன்னும் வருவேன் என்று சொல்லி ஆவியானவரை நமக்கு என்று கொடுத்திருக்கார். Holy Spirit is the very very important in our life. Brother Shubhas also, you took the baptism today, so you have to be always filled with the water and the spirit. So நம்முடைய ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பெறாவிட்டால் தேவன் இதில் பிரவாசிக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அதை எப்படி ஃபில் பண்ணணும்னா இந்த வாட்டர்ன்றது இட்ஸ் a word, we have to get it, and the spirit is the Holy Spirit. We have to get the receiving the Holy Spirit anointing. Hallelujah. You have to talking the tongues and everything God will give you. Amen. So these are two things is very very important we need to get from the God. So the வார்த்தை இன்னைக்கு after Jesus Christ went above that time, the early churches was in the Catholic churches they formed before the people prayed together. Some places la தான் வந்து அவங்கலாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. That time தான் கான்ஸ்டன்டைன் மன்னன் என்ன பண்ணான், the Constantine king, he given a separate spaces for them because the peoples who are those who are prayed ரொம்ப கடவுளுக்கு தெரியாமல் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஜனங்கள்லாம். அப்போல்லாம் அவங்கள அடித்து உடைப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த கான்ஸ்டன்டைன்ற ஒரு கிங் மன்னன் தான் என்ன பண்ணான்னா கிறிஸ்தவங்களை அடிக்கிறது தான் அவனுடைய வேலையை. ஒரு நாள் அவன் போருக்கு சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மன்னனுக்கு முன்பாக அந்த கிங்குக்கு முன்னாடி ஒரு சிலுவை கொடி தெரிஞ்சிச்சு. அந்த சிலுவை கொடி தெரிஞ்சோடனே இதை நான் சின்னமாக வச்சுக்கிட்டு நான் சண்டை போடுறேன்னு போகும்போது அவன் ஜெயிச்சிடறான். அதை ஜெயிச்சிட்ட பிறகு தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டில் பிரகடனம் பண்ணுறான். எல்லாரும் அந்த கிறிஸ்தவ தாண்டா வணங்கணும் அந்த கணவன் சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவங்களுக்குலாம் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு தட் டைம் ஒன்லி. அப்போ கிறிஸ்டியன்ஸ்க்கு இடம் கிடையாது, சர்ச் கிடையாது, எல்லாம் இப்படி ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எப்படி அந்த இடம் கொடுத்தாங்கன்னா பார்ஸ், பப்பு, கிளப்ஸ்லாம் அந்த டைமில் சீட்டு ஆடுவாங்க. அந்த இடத்தெல்லாம் மாற்றி என்ன பண்ணாங்க, கான்ஸ்டன்டைன் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு தே கிவன் டு த சர்ச் பீப்புள். அதனால தான் நீங்கள்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சர்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு சர்ச்சு ஊரில் இந்த பாரம்பரிய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல், இந்த கதவு, அப்புறம் இந்த மேலே அந்த பால் மாதிரி இந்த உருண்டியா அந்த ரவுண்ட் இது சொல்லுவாங்கள்ல, சர்ச்னா இப்படி தான் இருக்கணும், அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் தெரியும். அது எப்படி வந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல தான் அந்த பப்பு எல்லாமே அன்றைக்கி இருக்கும். சீட்டு விளையாடுறது இடம்லாம் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் இருந்துச்சு. இந்த ஜன்னலாம் கலர் கலராக, இந்த ஓவியம் டிராயிங்ஸு எல்லாமே அந்த இடம்லாம் சர்ச்சாக மாறின பிறகு தான் ஃபஸ்ட்டு டைம் த பீப்புள்ஸ் த ரிஃபார்மேஷன் சர்ச்சஸ், மெயின்லைன் சர்ச்சஸ் அவங்கலாம் கேத்தலிக்க வழங்க ஆரம்பித்தாங்க. அதுல இருந்து தான் நம்ம வந்து ப்ராட்டஸ்டன்ட் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாரு 1903 பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த டைம்ல வந்து இந்த சபைகள்லாம் கொண்டு வரணும், வசனம் பைபிள் இதுக்கு புதிய ஏற்பாடை கொண்டு வரணும் கொண்டு வந்து அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்நிய பாஷை, அபிஷேகம் இதெல்லாம் கேட்டீங்களா, அது எல்லாமே அந்த டைம்ல தான் வருது. ஸோ இந்த டைம்ல இதெல்லாம் வரும்போது என்ன பிரச்சனைனா நிறைய பேர் இன்னைக்கு nowadays the problem with the mainline church and the Pentecostal church, the mainline church, the peoples they obey the word, sometime எல்லாம் படிப்பாங்க, ஒரு order of service, everything will be good in that, but ஆவியை பிலீவ் பண்ண மாட்டாங்க, பரிசுத்தாவில நிரம்ப மாட்டாங்க. the peoples we are in the Pentecost ஆவின்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் அட்டுவியமா இருக்கும், புரிதுங்களா? எல்லாம் லபோ தீபம் எல்லாம் கத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் வசனம் படிக்க மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. வசனம் பைபிள் எதுவுமே இருக்காது, ஜபம் போடுவாங்க, நல்லா வைப்பாங்க. இவங்க சாத்தானை எப்படி வந்து பிடித்து வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ரிக்கா, உனக்கு நீ இதை மட்டும் வச்சுக்கோ, அடல் 2 இருந்தால் தான் உள்ள இருப்பேன்னு சொல்றாரு. வசனம் படிக்காத, வசனம் மட்டும்தான் படிச்சு நல்லா சிஸ்டமேட்டிக்கா 6 வருஷம் 7 வருஷம்லாம் தியாலஜி படிச்சு பயங்கரமா பெரிய நல்லா பேசுவாங்க, ஆனா ஆவி இருக்காது. இவங்க நீ நல்லா ஆவியில இருப்பா, ஃபுல்லா இரு, ஆனா வசனம்லாம் படிக்காத. இன்னைக்கு படிப்பாங்க, இன்னைக்கு படிச்ச இன்னைக்கு ரசிக்கப்பட்டு நாளைக்கு ஞானஸ்தானம், 3ஆம் நாள் பைபிள் காலேஜ், அப்புறம் என்னது ரெவரண்ட், டாக்டர், ப்ரொஃபஸர், அடுத்து என்னது பிஷப்பு, எல்லாமே ஈஸியாக எல்லாம் வாங்கிடுவாங்க. இன்னும் போப்பு மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க, இருந்தால் அப்புறம் போப்புக்கு மேலே எல்லாம் போயிடும், அதுவும் எல்லாம் பேர் பண்ணி போட்டுப்பாங்க. ஸோ அந்த டிகிரிஸ் எல்லாம் எல்லாமே இந்த பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன தெரியணும்னா இந்த விஷயங்கள்ல இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஆவிகளை இங்கே பாருங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். லூக்கா 8:13 கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆயின் தங்களுக்குள் வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலத்திலே விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார். ஹல்லேலூயா.
ஸோ சோதனை வரும், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நேரத்தில் நாம் ஆவியிலும் வார்த்தையிலும் பலப்பட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து சோதனையை ஜெயிக்க முடியும். நாம் வெறும் வார்த்தை மட்டுமே வச்சுட்டு ஆண்டு பரிசுத்தாவியே இல்லைன்னா நீ படிச்சுட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி ஆவியை மட்டுமே இருந்துட்டு நீ வசனத்தை படிக்கலன்னா கடவுள் பேச மாட்டாரு. ஸோ ரெண்டு பேலன்ஸ்டா நம்ம லைஃப்ல இருக்கும் பொழுதுதான் நாம் வரக்கூடிய எல்லா தப்பிதங்களுக்கும் நம்மை தேவன் விடுவிப்பார். அந்த சோதனை சகிக்கிற பேலன் நமக்கு இருக்கும். ஆவியோடையும் வசனத்தோடும் நம்ம அதை பாதுகாத்து கொள்ள முடியும். நீங்க நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ முதலாவது காரணம் நம்ம எண்ணத்தை குறித்து பார்த்தோம். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நம்ம வாழ்க்கையில இருக்கும்பொழுது அவற்றில் அட்வைஸ் கேட்கும்பொழுது நாம் பின்வாங்கி போக மாட்டோம். அண்ட் இரண்டாவது காரியம் என்னத்தை பார்த்தோம்? தேவை நம்முடைய ரிலேஷன்ஷிப், யாருடைய சவாசங்கள், என்ன கேட்கணும், எதுக்கு நோ சொல்லணும், எஸ் சொல்லணும், எல்லாத்தையும் ஆமான்னு சொல்லிட்டு என்ன பண்றது, அவங்களுடைய அட்வைஸை கேட்டுட்டு ஆண்டு விட்டு பின்வாங்கி சர்ச்சுக்கு போகலான்னு நம்ம ஹஸ்பண்ட் சொல்லுவார். ஒய்ஃப் வந்து இல்லைங்க நீ சர்ச்சுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இவங்க பஸ்ஸே கூப்பிட்டுருக்காங்க, அங்கே போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்டு நீ போனீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. அதுலேருந்து அப்படியே ஆகும். அன்றைக்கி அப்புறம் எல்லா வாரமும் கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தோன்னா இன்னொருத்தங்க சொல்லுவாங்க, அன்றைக்கி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூட இருந்தாங்க, இங்கே வீட்டுக்கு வரலையா, அப்படி இந்த சண்டே எங்களுக்கு வாங்க, ஒவ்வொரு சண்டேவும் ஒருத்தங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. கொடுத்துங்களா? இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் பிளஸ்ஸிங்ஸ், நம்முடைய ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றது, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாலும் பழசை நினைக்கணும். நம்ம எப்படி இருந்தோம் முன்னாடி அதை நினைக்கணும். ஆசீர்வாதம் வந்துட்ட பிறகு அப்படியே ஜம்முனாகான் இருக்கக்கூடாது. நீ பாருங்க பிரியமான தேவன் என்னுடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளோ அற்புதங்கள் அதே அடையாளம் ஆண்டு செஞ்சார். எனக்கு வந்து இந்த ஊரில் வரும்போது தெரியும், நான் அவினிஷ் பிரதர்னும் வந்த ஊருக்கு வந்தேன், வேலைக்கு வந்தேன். எவ்வளோ சின்ன ஒரு கம்பெனி தான், ஒரு பேசிக்கான கம்பெனி, ரொம்ப கம்மியான சம்பளம் தான். ஒரு நவருக்கு சம்பளம் வந்து $10 தான், $8 to $10 தான் என்னோடய சம்பளம். அதுதான் இருக்கும். ஒரு சைக்கிள் இருக்கும், ஃபஸ்ட் நடந்து போனோம், அப்புறம் சைக்கிளில் போனோம். அந்த ஜாப் தான் என்னுடைய இருந்துச்சு. அதை நாம் வந்து அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து அது இருக்கிறது கடத்த கடலில் இருக்க கூப்பிட்டு வந்திருக்காரு. எத்தனை தடவை ஊருக்கு போகிறோம் போது அவர் சொல்வார், எல்லாம் போகாதீங்க இருங்க பிரதர் அப்படி இப்படின்னு அட்வைஸ்லாம் சொல்லுவார். அப்போ மற்ற நண்பர்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க, போகாதீங்க இருங்க, கடவுள் உங்களுக்கு ஒரு நாள் வச்சிருக்காரு, சம்திங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தெரியல. The peoples when I came to Ireland, I was struggled a lot actually. I just got a very simple thing. The $10 per $8 to $10 is my salary. That's a low salary. I'm using the bicycle in the road, and sometimes it was very hard lifestyle that time, the initial stage, because back in India we have a business and a good salary and everything, but here it was a very low life. Every time we need to think, oh, why we came here, na edukku inga vandhen, why should I choose this game? I was thinking like that. But the thing is, only thing, the thing, we need to be always filled with the word and the Holy Spirit. Whenever if I get some free time, always I used to read, meditate the word of God, and I pray that. That's the one thing. It's a common still no. So what happened, அந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் பாருங்க, அந்த டைமில் அந்த எல்லாம் பண்ணும்போது some years has gone. அப்போ ஒரு நாள் எனக்கு இன்னும் ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட், ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இயரில் எனக்கு இந்த ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும். தீபாவளி டைமில் ஸ்வீட் எல்லாமே சம் பீப்புள் த கிவிங். அப்போ என்னை பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் கிடச்சா நல்லா இருக்குமே, ஒரு லட்டு சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசை எனக்கு. அப்போ என் ரூமில் தங்கி இருந்த பையன் கார்த்திக் இருப்பான். அந்த கார்த்திக் வந்து அவன் வந்து அவனுக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க, அந்த பக்கத்து வீட்டில் யாரோ அவங்க வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தோன்னே அந்த ஸ்வீட்டை தரடா அதை பார்க்கலாம் லட்டு ஐயோ கொண்டு எடுத்து வாயில் போட்டு அந்த ஸ்வீட்டை வந்து ரொம்ப ஆசையாக நினச்சி அதை இது பண்ணேன். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது பாருங்க பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன் மகிமைக்காக, இந்த தேவன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ் எல்லா ஸ்வீட்ஸுமே ஆல்மோஸ்ட் கேமன் ஐலண்டில் இந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த சீசன் டைமில் சப்ளை பண்ண அந்த 150 கிலோக்கு மேலே ஸ்வீட்ஸ் அந்த ஸ்வீட் கம்பெனிக்கே தேவன் ஓனராக மாற்றினார். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஒரு ஸ்வீட்டுக்கு ஆசைப்பட்ட டப்பாவாக வருது. ஏன்னா நான் ஒரு ஓனர்ஷிப் இருக்கிறதுனால எனக்கு வந்து பாக்ஸாக வந்துச்சு, கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு ஆனர் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. ஒரு ஸ்வீட்டுக்காக ஆசைப்பட்டேன். God has given all ஸ்வீட்ஸ் எல்லாமே எல்லாம் அது கூட தேவன் பார்த்துட்டாரு. பாருங்க, நம்ம வந்து அற்பமான சில விஷயம் நினைக்கலாம், இது எனக்கு என்ன நடந்தா எப்படி, அது எப்படி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் வந்து அதே அற்பமான காரியத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு. அந்த டைம் ஸ்ட்ரகிள் பண்ணது இன்னைக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாமே, அதாவது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி வர சேலரி தேவன் 1 hour சம்பாதிக்க கிருபை செஞ்சிருக்காரு. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கணும். அது ஃபுல்லாக பிகாஸ் ஆஃப் காட் ஒன்லி. ஸோ அதுக்கு நாம் செய்ய வேண்டியது, எந்த காரியத்திலையும் பின்வாங்காம நாம் அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த சோதனை காலத்தில் நாம் பரீட்சையை நாம் ஜெயிக்க வேண்டும். சோதனை காலத்தில் நம்ம அப்படியே பின்வாங்கி போயிட்டோம், இல்லை சகிப்புத்தன்மை இல்லைன்னா கஷ்டம் தான். ஸோ 4வது காரியம் குறித்து பார்க்குறோம் பாருங்க. என்னென்ன 5வது காரியம், இந்த எண்டிங் பாயிண்ட் என்னன்னா 2 தீமோத்தேயு 4:10. அங்க பார்க்கும்போது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை விட்டு என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேசிய கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தமத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். ஸோ இங்க பார்க்கும்போது எபேசு பட்டணம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேஷன் பீப்புள்ஸ்,
there's a place called Ephesus. Ephesus is a good educated people, all big shops. Ephesus சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணா பிரைஸ் பாஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க, ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ சொல்லிட்டு நல்ல ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கும், நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும், எல்லாம் ஓகே. பட் ஆனால் படித்தவர்கள்ன்றதுனால படித்தவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பிகாஸ் பால் he was a very good scholar. பால் அங்கே ஓடி பண்ணா ஹாய் பாஸ்டர் பால் வாங்கன்னு சொல்லிட்டு பால் கை கொடுத்து உள்ள கொடுத்துருவாங்க. ஆனால் பால் கூட தேமா வராது. தேமா வந்து அசிஸ்டன்ட் ஓடியும், அவருக்கு பேக்லாம் தூக்கிட்டு பாஸ்டருக்கு அந்த அசிஸ்டண்டாக செய்கிற ஓடியும் கூட வரும்போது அவருக்கு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓரமாக ஒரு இடத்துல உட்கார வந்துருவாங்க. பட் அதே நேரத்தில் இங்கே பிலிப் பட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்பிய பட்டணம் வந்து ஒரு ஏழப்பட்ட ஜனங்கள். பிலிப்பிய பட்டணத்துக்கு ஊழியம் பண்ண போகிறாங்கன்னா ஏழப்பட்ட ஜனங்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாஸ்டர் பால் வாங்க உட்காருங்க, பாஸ்டர் பாலுக்கும் ஒரே ஷேர் தான், தேமாக்கும் ஒரே ஷேர் தான், சாதாரணமாக எல்லாருக்கும் ஈக்குவலாக கவனிப்பாங்க. இது வந்து அங்கேயும் நடக்கும். பட் தெசலோனிக்கர் பட்டணம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மிட் ரேஞ்சான பீப்புள், ரொம்ப படித்தவங்க இருப்பாங்க, கொஞ்சம் ஏழையும் இருப்பாங்க. அவங்க நல்லா வந்து அசிஸ்டண்டாக எல்லாரையும் காமனாக கவனிப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு பீப்புள்ன்றதுனால பாஸ்டர் பாலுக்கு ஒரு இப்போ ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா பாஸ்டர் பாலுக்கு ஒரு ரூம் லாட்ஜ் நம்பர் 101னா தேமாக்கு 102 கொடுத்துருவாங்க. அங்கேயும் கம்ஃபர்ட் ஜோனில் அவர் இருக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன கான்செப்ட்னா ஊழியத்துக்குன்னு வந்துட்டார், ஊழியம் செய்யணும் நீங்கள் வந்துட்டார், என்ன பண்ணோம், இந்த பேக் தூக்கி எங்கே போனாலும் போகணும். அவர் உட்காருனா அவருக்கு பெரிய சேர்னா அவருக்கு தனி சாப்பாடு இப்போ போடுறாங்க பரிமாறுறாங்கன்னா பாஸ்டர் பால் பண்ண பால் கை வச்ச பிறகு தான் நீ கை வைக்க முடியும். அவர் ரெண்டாவது அவருக்கு பீஸ் போட்டால் தான் உனக்கு லெக் பீஸ் வேணும்னா ரெண்டாவது ரூபா கிடைக்கும். ஸோ பாலுக்கு என்ன அதுதான், அது சார்ந்து தான் அவர் இருக்கணும். ஆனால் வந்து பிலிப்பு படத்தில் எல்லா இடத்துலையும் சாம்பார் சோறு தான் கிடைக்கும், ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஏதோ ஊழியம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பட் இந்த இடத்துல தெசலோனிக்கை படத்தில் 2 பேருக்குமே ஈக்குவலாக ஒரு கணம் கிடைக்குது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்கணும். நீங்க நிறைய பேர் இன்னைக்கு எல்லாமே நல்ல பெரிய பெரிய இடத்துல ஊழியம் செய்ய விருப்பம் அவங்களுக்கு இருக்கும், நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கு. நம்மளே எடுத்துக்கோங்க, கேமன்ல இப்போ நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கு நமக்கு. இங்கே நல்லா கோட்லாம் போட்டு வந்திருக்கோம், நல்லா கீபோர்டு, கார், எல்லாருக்கும் கார் இருக்கு, முடிஞ்சோடனே நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், முடிஞ்சோடனே சாப்பிட்றோம், வீட்டில் ஃபுட்லாம் இருக்கு, இப்படி இருக்கு. நாளைக்கே தேவன் வந்து நம்ம டீம் இது நம்ம போர்டு மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், இல்லைங்கிற ஊழியத்தில் இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நாளைக்கே நம்ம வந்து இந்த கியூபாவுக்கு போகணும். கியூபாவில் வந்து என்னன்னா ஆளுங்கெல்லாம் வெட்டுறாங்களாம், பலி கொடுக்குறாங்களாம். அந்த இடத்துக்கு போனோம். எத்தனை பேர் போகலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கிளம்புனா சாப்பாடுலாம் கிடையாது, ஒரே துணி 2 செட்டு எடுத்துனுவாங்க. ஒரு கிராமத்துக்கு போகிறோம், சோறுலாம் இருக்குமான்னு தெரியாது, கஞ்சி கிடைக்கும், சாப்பிட்டுக்கலாம், கிடைக்கலாம். ஃபோன்லாம் ஒர்க் ஆகுது, வைஃபையும் கிடையாது, நெட்டு கிடையாது. 40 நாள் அங்கெல்லாம் மீட்டிங்ல எத்தனை பேர் வருவீங்க? நான் வந்து யோசிப்பேன், சொல்ல நீங்க சொல்லுங்க. எல்லாருமே கண்டிப்பா வந்து யோசிக்க எல்லாரும் யோசிப்போம், கரெக்டா? நிச்சயமா யோசிப்போம். சரிப்பா இதெல்லாம் விட்டுடுங்கப்பா, ஆண்டவர் வந்து கடவுள் வந்து இங்க ஊழியம் கொடுத்துட்டு இங்க வந்து நல்ல வேலை கொடுத்துட்டாரு, நல்லா சம்பாதிக்கிறீங்க, எல்லாரும் கை நிறைய ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் $5,000 $10,000 சம்பாதிக்கிறீங்க. இப்பதான் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து எல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ போய் திடீர்னு உங்க வேலை இல்லை, இப்போ முடிஞ்சிச்சுங்க, கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, அடுத்த மாசம் நீங்க கிளம்புங்க, பேக்கப் உங்க ஊருக்கு போகணும். நேராக நீங்க எங்க போகணும்? கிராமத்துக்கு தான் போகணும். அங்க போயிட்டு வேலை எங்கிறது தேடணும்னா எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. நிச்சயமா யோசிப்போம், அதுதான் முக்கியம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த இடத்துல தேவன் சொல்ற விஷயம், எந்த இடத்துலையும் நாம் வந்து அமைதலாக சாந்தமும் அமைதலுமாக அதை அக்செப்ட் பண்ற காரியங்கள் இருக்கும். அது இருக்கும்போது அந்த கணம் மகிமை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வசனம்னு கேட்டீங்கன்னா, போன வாரத்தில் கூட தியானிச்சோம் நாங்க. இந்த சங்கீதம் 91:14 கடைசி வசனம், அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் ஆனா உயர்ந்த இடத்திலே வைப்பேன். சோ அவர் மேல வாஞ்ச. We need to get a thirst from the God, then God will raise up you, will make you in the high position. We have to taste. Brother Suku, I'm very happy to see you here. Yes, waiting for from 5:30 PM enough அவளை பிக் அப் பண்ணனும்னு சொன்னேன். Almost was waiting for 45 minutes to come. He has the thirst to come here to worship the Lord. Amen. God bless you, brother. So that is the reason. If you get that thirst from the God will give you everything which we நானா வந்து எனக்கு தெரிஞ்சது மியூசிக் ஃபீல்டும் மீடியா ஃபீல்டு தான், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அதான் தெரியும், அவினாஷ் தெரியும். அவரும் அது வந்தீங்கன்னா இந்த ஊரில் நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், மியூசிக் ஃபீல்டு ஆரம்பிக்கலான்னு தான் அவருக்கு தெரியும். அதுதான் கொண்டு வந்தேன், அந்த வேலைக்கு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இன்னைக்கு God has given, apart from that which I don't know the works that God has given us, that is not related to myself, my business. This is the one God's doing actually. That's the thing. We need to be humble and silent in each and everything. The temptation time comes, we need to be very careful. God it. நம்ம இப்போ நீங்கள் வளர்ந்துட்டோம் போது நம்ம அந்த இதை நினைக்கணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பாருங்க, இது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப். நாட் ஓன்லி இட்ஸ் only the spiritual thing, even the common human life we need to start from there.
ஈவன் நான் பாருங்கள் நேற்று எனக்கு அந்த தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு அந்த மீடியா ப்ரொடக்ஷன் என்னுடைய கம்பெனிக்கு தான் கொடுத்துருந்தாங்க அந்த ஆர்டர். அதுக்காக நான் தான் அந்த கேமராமேன்ஸ் வீடியோ அண்ட் ட்ரோன் ஐ டிட் ஆக்சுவலி. அதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய பணம்லாம் கிடையாது, காசுலாம் எனக்கு கிடையாது. அட்ஸ் லெஸ் தென் அமௌண்ட். அந்த அமௌண்ட்டு நான் நேற்று நான் போன செலவுக்கே சரியாயிடுச்சு. நான் கொடுக்குற காசு நான் ஹையர் பண்ண என் ஸ்டாஃப்ஸுக்கு இதுக்கெல்லாமே சரியாக போயிடுச்சு. பட் த திங் இஸ் வாட் ஐ லைக் டு சே, ஆக்சுவலி வி க்ளோஸ்ட் அவர் மியூசிக் ஸ்கூல். நேற்று ஒரு நாள் என் மியூசிக் ஸ்கூல் சண்டே லீவ் போட்டதுனால ஆல்மோஸ்ட் $500 இஸ் த லாஸ் ஃபார் மீ, 1 day லாஸ் ஆஃப் பே தட். பட் நான் அந்த காசை பார்க்கல, அவங்க கூப்பிட்டாங்கன்னு ஏன் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு நான் அந்த ஆர்டர் எடுத்து நான் அவங்க கேட்டாங்க ஹெல்ப் பண்ணேன்னா, they are the one first when I came to Ireland, they given the first order first to take the video project. அப்போ எனக்கு ரைடு கூட கிடையாது, எனக்கு காரில் தான் ரைடு யாராவது கொடுத்தாங்க. ஒரு தடவை பஸ்ஸில் போனேன், பஸ்ஸில் தான் போய் கேமரா எடுத்து அப்புறம் சைக்கிள் வாங்கினேன். அந்த இனிஷியல் ஸ்டேஜ் they helped us, so that's the thing I want to support them back actually. So this is the one worldly thing I'm talked about. The same thing, this is the one God is telling. நான் இன்னைக்கு வருகையில் வரும்போது இந்த ஜனங்களுக்கு விசுவாசத்தை காண்பேனும். Should I find any faith from the peoples? God is asking. Because now the peoples are backsliding because of the certain things what we learned. They're forgetting about the goodness. Not only the God, even the human can give. நன்மை செய்யறவங்களுக்கே நன்மையை மறந்துடுறாங்க. என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தான் அவங்களுக்கு வேலை செஞ்சு வேலை வாங்கி கொடுத்து பெர்மிட் கொண்டு வந்து இந்த ஊரில் கூப்பிட்டு வந்திருப்போம், எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே செஞ்சுருப்போம். அது முன்னாடி அவங்க வீட்டில் சும்மா இருந்திருப்பாங்க. அந்த ஊரில் அவங்க அந்த ஊரில் ஒரு வேலை 10,000 20,000 கூட வேலை இல்லாமல் இருந்திருக்கும். அப்படியாப்பட்ட ஆளுக்கு இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு வந்தா நீங்கள் நல்லா எல்லாம் இருந்ததுக்கப்புறம் அப்படியா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப அந்த நன்மையை மறக்கிற ஜனங்கள். ஸோ அதுதான் நம்ம வந்து என்றைக்குமே அந்த கடவுள் எவ்வளோ அற்புதம் நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் தியானிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு விஷயத்தில் கடவுள் எப்படிலாம் நன்மை செய்தார். Just think about yourself, each and every person. In the time of distress time, how God helped you in each matters. Even if it's a single thing or a big thing, if you ask God, surely God will answer your prayers. If you pray to God, that already we shared a message before, why the prayers are unanswered. So surely God will answer all the prayers and He will guide you. So அவ்வளோ நன்மைகள் நம்ம பெற்றவங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த தேமா என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அந்த இடத்த விட்டு வர முடியல. என்னன்னா அந்த இடத்துல தெசலோனிக்கேயர்ல இவங்களை நல்லா உபசரிச்சு கொடுத்துருனே, வாப்பா நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகணும், அடுத்த ஊழியம் போனோம் அப்படின்னா இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இட்ஸ் நாட் ஏபிள் டு கம் பேக். நான் எப்படி வரணும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை பாஸ்டர் பவுல் ஆக்சுவலாக வந்து ஹவியானதுன்ட்டு பேசினாரு, கொஞ்சம் நான் இங்கேயே இருந்து கொஞ்சம் இருந்தீங்களா நிறைய பேர் பிரதர் ஏப்பா பிலிவர்ஸ் எல்லாம் விட்டு நீங்கள் கேளுங்க நான் இருக்கணும்னு சொல்லுங்கன்னு வேற பண்ணுறாரு. பண்ணிட்டு அவரு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. சரி வேண்டா விருப்பில் எண்ணம் மைண்ட் எல்லாம் அங்கே தான் இருக்குது. தெசலோனிக்கேயர் மைண்ட் ஃபுல்லாக அங்கே இருக்குது. ஒரு இடத்துல தங்குறாங்க 2 பேரும். என்ன பண்ணிட்டாரு, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறாரு. என்ன லெட்டரு? அன்புள்ள பாஸ்டர் பவுல் அவர்களே, நீங்கள் தான் எனக்கு ஆவிக்குரிய தெய்வத்தில் நடத்துனீங்க, நீங்கள் தான் எனக்கு ஜெபிச்சிங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, இத்தனை நாள் என்னை வழிநடத்தீங்க. நான் உங்களை விட்டு விலகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எனக்கு பிள்ளைங்க இந்த ஜனங்களை சில பேர் கூப்பிட்டாங்க, அதுக்காக எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் போகிறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காது, என்னன்னாலும் உங்களுக்காக என்ன எழுதினாலும் சரி எதுனாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அழகாக தான் ஒருத்தங்க கரண்ட் போகிறவங்க எல்லாமே எழுதுவாங்க தெரியுமா ஒரு லெட்ரு. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எழுதுவாங்க அந்த லெட்ரு. உங்களை தான் நான் இது பண்ணேன் அப்படி சார், சார் வேலை கிடச்சிச்சு, எனக்கு எல்லாம் இது பண்ணிங்க சார், ஓகே சார் நான் கிளம்புறேன் சார் சொல்லிட்டு எழுதிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாரு, சமூகத்தை விட்டு விலகி போயிடறாரு. அதாவது அவர் பிரபஞ்சத்தில் பாட நம்பிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. இந்த ஊழியம் செய்ய நம்ம வந்திருக்கிறோம் என்றால், பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நம்ம எல்லாருமே சம்பாதிக்க வந்திருக்கிறோம். We came here to work, we came to earn the money here, that's for our daily needs and whatever it is. At the same time, we need to accept everything, all the times, in the hard times and the good times, every time we need to obey the God's thing. That's a very, very important thing. If God tells us to do something, we have to wait. God told to wait for something, we have to wait. That is the very important thing. So the first thing we learned, we need a spiritual guidance pastor or a spiritual dad. That's very important. We are also trying to bring our pastor here in the church. We are praying for that. So that's a very good thing. And the second thing, the backsliding is, we learned about no one cannot turn your faith from you. No one cannot make you to go away from the God. Maybe your friends or your wife or children or your friends. That's the second thing we need to learn very careful in all your decision making. That's very, very important. And the third thing, we may get some blessings, but we need to be very faithful in the blessings. If anyone said
டு கோ ஃப்ரம் ஹியர் வி நீட் டு ரெடி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அந்த இந்தியாவிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது லக்ஸரிஸான ஒரு வீடு இருந்துச்சு. வீட்டுக்கு வாட்ச்மேனு, ஒரு காரு, அது புதுசாக 10 லட்ச ரூபா காரு, இன்டீரியருக்கு மட்டுமே 15 lakhs செலவு பண்ணோம். அவ்வளோ நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது டக்குன்னு இங்கே வந்து நான் வர ஆள்னு கேட்டிங்கன்னா நான் வர ஆள் கிடையாது. நான் இல்லை, யாருமே வர மாட்டாங்க. எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா வரும். அந்த நேரத்தில் காடஸ் என்னுடைய பாஸ்டர் மூலமாகவும் எங்களுக்கும் சின்ன ஒரு மன கஷ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பேசாமல் இல்லை, நல்ல பழக்கம் இருக்குது. அது சம் கிளாஷ் ஆனதில் நான் சீனியர் பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிட்டேன். அப்போ சீனியர் பாஸ்டர் சர்ச்சுக்கு போகும்போது அவர்கிட்ட இருக்கும்போது அப்போ நான் வேலை விஷயமா பேசும்போது என்ன கேட்கும்போது ஓகே வாங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது ஓகே கடவுள் உங்களை அனுப்புகிறாங்க, போய் ஊழியத்தை ஸ்தாபிப்பார் போங்கன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சார். எனக்கு அது நம்பவே இல்லை. நான் இருந்தாலும் அவர் சொன்னார் போயிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கொடுத்துட்டு நான் வந்தாச்சு. வந்த பிறகு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறைய விஷயங்கள். ஆனால் தேவன் இப்போ எல்லாமே கிவிங் பேக் ஹியர். ஐ மீன் ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் போதும் நம்ம வந்து போகிற மாதிரி இருந்தால் ஆண்டு சேர்த்து பேசி நம்ம கூப்பிடுவார். நீங்கள் ஒரு ஜாபில் இருப்பீங்க, வேறு ஜாபுக்கு போகிறீங்க, இந்த ஜாப் இல்லைனாலும் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு கீழே தேவன் நடக்காதான் வீட்டு டு பி உடனே வரணும். அதேமாதிரி நன்மை தேவன் எவ்வளோ மிராக்கிள் செஞ்சாலும் அற்புதம் செஞ்சுட்டு அதை எல்லாத்துக்கும் நம்ம அதனால் நம்ம ஆண்டரை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மியூசிக் கிளாஸ் நடத்துவேன். என்னுடைய பழப்பு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஏர்ன் இந்த சண்டேஸ் ஃப்ரம் 1 o'clock சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். காலை 10 ஷெட்யூல் வந்து மார்னிங் 9 to 1 ஐ கோ டு சர்ச். ஃப்ரம் 1 o'clock சாப்பிட half an hour டைம் கிடைக்கும். 1:30 to 7 PM ஐ வில் ஒர்க் ஃபார் த சண்டேஸ். அப்போ தான் எனக்கு இன்கமே கிடைக்கும். அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஆனால் ஐ ப்ரே டு காட் நம்ம சண்டேஸில் ஊழியம் பண்ணுற ஊழியெல்லாம் ஆரம்பிக்க போகிறோம், ப்ரேயர்ஸ் எல்லாம் ஈவினிங்கில் ஆரம்பிக்கிறோம். இந்த இன்கம் தானே எனக்கு வயிற்றுக்கு கரெக்டாக இருக்குது, நான் இது என்ன பண்ணுவேன்னு ப்ரே பண்ணும்போது காட் சேஞ்ச் இட். நீ சண்டே அப்படி ஏர்ன் பண்ணி நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். வி ஹேவ் டு ஃபீல் தட் நான் சர்ச்சுக்கு போகணும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த பார்ட்டிக்கு போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த வாஞ்சை. அவனை இடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன். அந்த வாஞ்சை இருக்கும்போது தேவன் அதை நம்ம கிரியேட் செய்வார். நம்ம அந்த மாதிரி இந்த பேஷனோட கரெக்டாக கேட்கும்போது எனக்கு பாருங்க சண்டே நான் ஒர்க் பண்ண எனக்கு அவசியமே கிடையாது. அந்த ஒரு 1 batch மட்டும் இம்பார்ட்டன்ட் பேட்ச் மட்டும் அது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதால் நான் 1 hour எடுத்துட்டு இருக்கேன், தவிர ஃபுல் டே ஒர்க் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அது எல்லாமே தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை மாற்றுவார். 3வது காரியம். அடுத்து 4வது காரியம் நம்ம பார்த்தது போல we need to be filled with the spirit always. தேவனுடைய ஸ்பிரிட்ல நம்ம என்னைக்குமே இருக்கணும். எது வார்த்தையிலும் the word and the spirit ரெண்டுத்துல இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்னைக்கு பேய் பிடித்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேய் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு வசுத்தாவி ஒருத்தங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா உடனே எனக்கு போயிடுச்சு பரவாயில்ல நான் ஃப்ரீ ஜாலின்னு இருக்க முடியாது. அது போய் என்ன தரமா பண்ணுவோம் ஆக்சுவலாக போயிட்டு இருக்கிற எல்லா கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடும். வாங்கடா அவனை எப்படி தள்ளலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு கொண்டு வந்து சிஸ்டர் ஜால்சி பிரசங்கம் பண்ணாங்க 2 weeks நினைக்கிறேன். அந்த மியூசிக் டீம் தான் அட்டாக் பண்ண போகிறான்ட்டு ஏதோ ஒரு பிசாசு சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல லாஸ்ட் வீக் சொல்லிட்டீங்க. அது இட் ஹேப்பன்ஸ் லாஸ்ட் வீக். திஸ் த ஒன் இட் இஸ் தேர் ஸ்பிரிட்லாம் வந்து இருக்குதான், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அது அதே மாதிரி லாஸ்ட் வீக்கில் ஒரு சம் இஷ்யூஸில் அப்படி இதுவாச்சு, நான் சென்ஸ் பண்ணேன். அப்புறம் இவங்க சொன்னது கரெக்டாக 2 ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ இதுதான் இப்படி அட்டாக் வந்தா ஓடு அங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி அடிச்சு விட்டாச்சு. அது எப்படி அழகா எங்கே டச் பண்ணி அது அங்கே பேசியிருக்கான். அது நீங்கள் பிரதர்லாம் வரல. சம் பீப்புள் ஷி டிடன்ட் கம். சிஸ்டர் டர்சி ஷி வென்ட் டு இந்தியா ஃபார் சம் மீட்டிங்ஸ், ப்ரேயர் மீட்டிங்ஸ். தட் டைம் she encountered with some demonic spirit with some person. That demonic spirit talks about, I know your church people who are all there. I know your worship team. I'm going to correct your worship team. And that the demonic spirit talked to her. I was wondering, what's just now? I thought that we are okay, we are good in prayers, we are good in Bible reading. How can it possible? How can I just say like this? I thought like that. But it happens within a week. This week it happens. It came to me and I heard that. Then I escaped from there. Amen. So God thing is that spirit வந்து ஒரு தடவை நம்ம விட்டு ஒரு ஆவி போயிடுச்சுன்னா திருப்பியும் அது வந்து நம்மளை we have to recharge ourselves every day by the prayers and the word. That is the very important every day. Christian life is not only for Sunday gathering like coming here and going like that. So we need to be always to recharge ourselves. So that is the very good things. நம்ம blessings நம்ம இருக்க கூடாது. அடுத்தது இந்த temptationல need to be very strong. And the last one is the very important thing. When God is raising up you, we have to always maintain our humbles. It is not only the church activity, it should be followed by the human thing also, where the workplaces or wherever we were boss or the ex-boss,
என்னுடைய பழைய பாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு, நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் க்ளீனிங் கம்பெனிக்கு. அதுவும் பிறகு கடலுக்கு நன்றி சொல்கிறேன். அவர் வந்து அவங்க பையன் வந்து கேட்டான் அவங்க பாஸ் கிட்ட. நான் திருப்பி ஒரு ஒர்க்கு கூப்பிட்டாரு, அதுக்காக ஷூட் பண்ணும்போது பாஸ் டேட் ஸ்டில் ஜான் இஸ் காலிங் யூ அஸ் அ சார் லைக் தட் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் அவங்கள இந்தியன்ஸ்லாம் அப்படி தான், அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்பாங்க எப்பவுமே. இல்லை நவ் ஹீ இஸ் டூயிங் லாட்ஸ் ஆஃப் திங், மியூசிக்கில் அவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இஸ் குட் இன் மீடியா, அவ்வளோ பிஸி மேனாக இருக்காரு, இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார்னு கூப்பிட்டு தான் நம்ம வந்து கீழே இறங்கி பேர் போகிறது கிடையாது. த திங் இஸ் த ஹாண்டிங் தட் God used him to come here. Got it? That is the good thing. So God through him. So that thing we need to always truthful to them. Amen. So அந்த மாதிரி என்னைக்குமே தேவன் நம்மளை எங்கே கொண்டு வந்தாலும், நம்மளை அடக்கி கீழே வச்சாலும் அடக்கிறதுக்கு நம்ம அடங்கி போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு வீட்டில் இந்த மனைவி விஷயங்களை பற்றி பேசணும், ஹஸ்பண்ட் மனைவி கதை பற்றி பேசணும். அடுத்து ஒருத்தர் வெளியில் எடுத்துட்டு இந்த பவுலை பற்றி பார்க்கும்போது ஒரு வேலை சம்பவம் இருக்கும்போது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மயமான ஒரு விஷயத்தில் அப்படி அடங்குற மாதிரி தேமா இருந்து நைஸ் நாசுக்காக கல்டி போயிட்டார். புரியுதா நான் சொல்கிற லாங்குவேஜ்? The Paul, how is okay Paul, okay fine sir, yes sir, but I am going to leave sir. Silently is escaped from him, not willing to do ministry with Paul. That's the reason. So இது வந்து எல்லாருக்குமே இங்கே including me. வீட்டில் பார்த்தா வந்து வீட்டில் பார்த்தா போன மாதிரி இருப்பான், வெளியில் பார்த்தா எலி மாதிரி இருப்பான். வீட்டில் பார்த்தா அப்படியே என்ன சொல்கிறது, வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட அப்படியே எலி மாதிரி, என்னம்மா சொல்லுங்கம்மா, ஓகேம்மா, எஸ்மா, கீப் பண்ணுறமா, செய்யுமா, என்னம்மா பாவம் வாங்கிட்டு வரணுமா, வேறு என்னம்மா வாங்கிட்டு, சமையல் நானே பண்ணுறேம்மா, பாத்திரம் தொலைக்கிறமா, நானே தொலைக்கிறேம்மா, வேறு என்னம்மா செய்யணும், அப்படியே என்னம்மா ஐ லவ் யூ பேபி அப்படின்லாம் எல்லாம் மனைவிக்கு அவ்வளோ இதுவாக இருப்பான். ஆனால் வெளில பார்த்தீங்கன்னா என்ன என்ன பண்ண முடிச்சு அந்த வேலை என்ன பண்ண, நீ என்ன பண்ண அப்படி இருப்பான். வெளில அங்கே அடங்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் வெளில எல்லாரையும் ஓட்டிடுவான். என்ன சொல்கிறது, வெளியே எல்லாரும் உட்காரு இஷ்டம் இருந்தால் வேலை செய்யலாம் கிளம்பு. வெளிலலாம் ஸ்டாஃப் கிட்ட அவ்வளோ இதுவும் எல்லாரும் அப்படி கண்ணிலே பார்த்தா பயப்பட வைப்பான் எல்லாரையும். புரியுங்களா? வெளியில் வந்து வெளியில் வந்து அப்படி இதுவாகவும் தைரியமாகவும் இருப்பான். வெளியில் வந்து அடங்கி போவான். எப்படின்னா திட்டினா கூட ஓகேங்க சார் சரிங்க சார் பண்ணிக்கலாம் சார். கேவலமாக திட்டினா கூட ஓனர் கிட்ட பாஸ் கிட்ட அவ்வளோ திட்டுவாங்க. அப்புறம் வாங்கிட்டு நமக்கு கீழே வேலை செய்யறவங்க திட்டினாலும் திட்டுனா அப்படியே வெளியில் ஃபுல்லாக அப்படியே எலி மாதிரி இருந்துட்டு வீட்டில் இருக்கிறது வந்து வீட்டில் வந்து காட்டுவான். வீட்டில் வந்து மனைவி கிட்டேயோ இல்லை மனைவி வந்து ஹஸ்பண்ட் தான் அந்த வீரரை காட்டுவாங்க. ஸோ அதனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, we need to be எலி மாதிரி எங்கேயுமே இருங்க, வீட்லேயும் அப்படியே இருங்க, வேலை செய்கிற இடத்துலையும் அப்படியே இருங்க. அப்படி இருக்கும்போது God will do the mighty things. ஆமென். அப்போ நம்ம கடவுளை பின் வாங்கி போக மாட்டோம். எங்கேயுமே தாழ்மையும் மனத்தாழ்மையும் நம்ம இருக்கும்போது சாந்தமும் மனத்தாழ்மையும் அவர் தான் பூமியை சுகந்து எடுத்துக்கொள்வார். பைபிள் written words written like that. Those who are all inherit the world, not the people who have the humbleness. God is அதுதான் சாந்தமும் மனத்தாழ்மையும். Humility and the humbleness is a very very basic quality. This should be applied in both families and the job work. இங்கே ஒரு மாதிரி இருந்துட்டு அங்கே ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் இவன் இங்கே தாண்டா இங்கே இந்த பாஸ் இப்படி பண்ணுவான், அவங்க வீட்டில் போய் பாரு, அவங்க ஒய்ஃப் சிட் ஸ்டாண்ட் சொன்னால் இவன் உட்காருவான் அப்படின்னு பேசுவாங்க சில பேர்லாம் இங்கே ஒர்க்கில் பார்க்கும்போது. ஸோ அங்கே அப்படி இருந்து இப்படி கிடையாது. ஸோ நம்ம எப்படி இருக்கும்போது இப்படி இருக்கிறவங்கள தேவன் இங்கே பயன்படுத்துவார், ஊழியத்தில் பயன்படுத்துவார். இன்னும் சாந்த மனத்தாழ்மை கொடுப்பாரு, நிறைய ஆத்துமாக்களை தேவன் நமக்கு கொடுப்பாரு. நாம பின்வாங்காமல் நாளுக்கு நாள் தேவனோட இசைந்திருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமாக கொஞ்சமாவது ஒரு விசுவாசம், நன்றி கடன் தேவன் செய்த அந்த ஒரு இது, நம்ம ஒரு பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் கிடைக்குது, இல்லை ஏதோ பாவ வழியில போறோம் அப்படின்னா கொஞ்சமா திங்க் பண்ணி பார்க்கணும். நன்றி கட்டவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் எப்படி செஞ்சார். ஒரு நாள் ரோட்ல நிற்கிறேன், தனியாக நிற்கிறேன். இந்த கேமன் தேசத்தில் ரோட்டில் வந்து என்னுடைய பழைய ஒரு எம்ப்ளாயர், I am going to cancel all your license and the work permit. You just do what you want. Within a 1 day notice, he has given the letter. I was blankly just seeing the paper. Oh, then what I am going to do next? And I don't have any money in my pocket. If you're going to incorporate a company, that is cost around minimum 500 CA to 3000 CA, depends on the company. And where I will find a partner, the Cayman partner, and I don't know anything. But I am very happy. Okay, better because of this, we can go to our place, India. We have a comfortable life. We can go back. I was thinking about like that. நான் அதை காலப்பட ஜாலியாக இருந்தேன். பட் உள்ளே இருந்துச்சு, பின்னதுக்கு உள்ள இன்வெஸ்ட் பண்ணோம், கார்லாம் வாங்கியிருக்கோம், இதெல்லாம் இருக்குது. And I was walking in the front of waterfront, அப்படியே போயிட்டு இருக்கேன். I seen a car, the big car is coming. Some big lady, gigantic lady. She want to make me, John, how are you? Yes, நான் ப்ளீஸ் கம். மேலே போனால் அவங்க பார்த்துட்டு அவங்க என்னுடைய பக்கத்தில் கேபின், my next cabin is Mr. Advocate cabin. Normally any parents comes to a music school, they wish advocate ma'am. But there, that advocate wished that ma'am. Then that ma'am came to me and she learned piano, and I asked him slowly, where you work ma'am? Yeah, I am the head of director of
company formations in Cayman Islands and the director. Oh my God, ma'am, in the company expire ஆயிடுச்சு. I had to find a new partner and to incorporate. Yeah, okay. You can do anything. I'll guide you everything what to do. Go to this website. Once you're done, send the email. I'll approve your company. Amen. See how God is within one day. This is one day, and the next day it happens. Each and everything. Cayman partner and கணக்கு கிடைச்சாங்க எல்லாமே God did everything well. அந்த கேவன் பார்ட்னர் அது ஒரு ப்ராப்ளம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தா 2 months within 2 months that கேவன் பார்ட்னர் he told that John, I don't want to do business with you. I'm not feeling good. I'm going to cancel it today. என்னடா எல்லாருமே வந்து within one day கேன்சல் பண்ணி. This is not a simple thing. It's that the company should be there and the work permit should be there and I should work there. This is not a small thing. Every time to take the extension, this is not a simple thing. He told I want to cancel license. Immediately and he took me and we went to government office and we cancelled the 2 licenses. That time, என்னடா இது நாளைக்கே பேர் பண்ண எதுக்குடா இங்கே இருக்கணும் இவ்வளோ பிரச்சனை, வாட்ஸ் த ப்ராப்ளம் ஹேப்பனிங். தென் ஐ ப்ரே டு காட். தென் ஐ வென்ட் டு மை அனதர் ஃப்ரெண்ட், அட்வொகேட் ஃப்ரெண்ட், அண்ட் ஐ எக்ஸ்பிளைன் தட் he is a local Cayman and he told, who is that fellow who is told that to stop the company, call him, make a call him, and I called him, he didn't respond, and then I brought him to that man and she told ஜான் பாலுக்கு இந்த மாதிரிலாம் நீ ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆல்ரெடி, இதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த கம்பெனியை கேன்சல் பண்ண, எப்போ கேன்சல் பண்ண, கவர்மெண்ட்டில் கேன்சல் பண்ண கம்பெனியை போயிட்டு ஒரு லைசன்ஸை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு திருப்பி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஹோல்ட் பண்ணி அந்த 2 monthsல எங்கள் லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் லைக் எஸ் அ பால். கிரிக்கெட்டில் பால் எடுத்து பேட்டில் அடிக்கிற மாதிரி, சிக்ஸர் அடிக்கிற மாதிரி இங்கேருந்து அங்கேருந்து போய் now finally God has given everything. I never expect that this is what I am doing now, everything is God given. The same thing is God going to give you all. நிறைய பேர் இன்னைக்கு ஒர்க்குக்காக உட்காந்துருக்கலாம், ஃபேமிலி நீட்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், வீடு மாற்றுறதுக்காக இருக்கலாம், என்னென்னலாம் கஷ்டம். You have so many problems here. You are praying to God, but only thing we need to receive this without the backsliding. And the second thing, the humility and the thing, basantamo, adala humbleness, through this only we'll get it. So God will take care of us. Amen. In Jesus' name. Thank you. Thank you Lord. ஆண்டவரே, இந்த வேளையில் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி கர்த்தாவே. உம்மை வார்த்தையின்படி ஒருபோதும் நாங்கள் ஆண்டவரே விட்டு விலகாமல் ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய பாதத்தில் இருக்க, உம்மோடு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தையானது அப்பா இங்கே இருக்க சபைக்கு ஆண்டவர் பிரோஜனமாக இருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். அப்பா கர்த்தர் தாமே இந்த வாரம் முழுவதும் அவங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே சப்பா, நாளை காலையில் இருக்கிற மார்னிங் ப்ரேயரில் மக்கள் கலந்து கொள்ளவும், அதே போல் 1ஆம் தேதிக்கான ப்ரேயரை கலந்து கொள்ளவும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக நான் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் ஜெப பிதாவே. ஆமென். சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.